ரயில்வே ஸ்டேஷன் போனாலும் அங்கேயும் வைஃபை கனெக்ஷன் இருக்கு, பஸ் ஸ்டாண்ட் போனாலும் அங்கேயும் வைஃபை கனெக்ஷன் இருக்கு, ஏர்போர்ட் போனாலும் அங்கேயும் வைஃபை கனெக்ஷன் இருக்கு, சாதாரண ஒரு மொபைல் கடையில் போனாலும் அங்கேயும் வைஃபை கனெக்ஷன் இருக்கு. ஸோ எல்லா இடமும் வைஃபை இன்டர்நெட் உலகம் அப்படியே வந்ததுனால ஸோ மனிதனுடைய வாழ்நாட்களும் கண்டிப்பா வந்து குறைய போகுது. தன்னுடைய உணவு முறை வந்து கண்டிப்பா மாறி போச்சு. எல்லாமே கெமிக்கல் உலகத்துல நம்ம வந்து மாறிட்டோம். இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆனதெல்லாம் நம்மளுடைய வாழ்நாளும் குறைஞ்சிக்கிட்டே வரப்போகுது. இப்போ ஆல்ரெடி குறைஞ்சு போயிடுச்சு. ஸோ நம்மளுடைய வாழ்க்காலம் மாறுது இல்லாம நம்மளுடைய ஃபியூச்சர் ஜெனரேஷனோட வாழ்க்காலம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரப்போது. மனிதனுடைய அழிவு ரொம்ப தூரத்துக்கெல்லாம் இல்ல, கொஞ்சம் கிட்டத்திலே தான் வந்து இருக்கு. தமிழ் பேசும் அனைத்துக்கும் நன்றிகளுக்கும் நான் புகழ்ந்தேன். இன்றைய பதில ஒரு டெக்னாலஜி, ஒரு கண்டுபிடிப்பு, ஒரு நாலேஜ் அப்படின்றது பத்தினாவது ஒரு மனிதனை அவனுடைய வாழ்க்காலத்தை மாற்றி அமைக்கிறதோ, ஒரு புது விஷய கண்டுபிடிப்புக்காகவோ, ஒரு புது புது விஷயங்களை வந்து அனுபவிக்கிறதுக்காகவோ, ஸோ இதுக்காக தான் வந்து ஒரு டெக்னாலஜி, ஒரு கண்டுபிடிப்புகள்லாம் வந்து இருக்கணும். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய கண்டுபிடிப்புகள் புது விஷயமா இருக்கட்டும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்டர்நெட் உலகத்துல இருக்கும். ஸோ இந்த இன்டர்நெட் உலகத்துல பார்த்தீங்கன்னா பல பேர் மொபைல் இன்டர்நெட் இதே தான் வந்து இருக்கும். ஸோ இந்த இன்டர்நெட் நம்ம டே பை டே பார்த்தீங்கன்னா ஒரு 5 hours 3 hours ஏன் 8 hours கூட நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ வெளிப்புறத்துல நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட பிசிக்கலா நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நேரங்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த அடுத்த கட்ட முயற்சியில பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இன்டர்நெட் உலகம் இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து Jio GigaFiber வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க September 5th. ஸோ அவங்க என்னெல்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா 4K டிவி வந்து ஃப்ரீயா வந்து கொடுக்க போறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாத வந்து லேண்ட்லைன் வந்து ஃப்ரீயா கொடுக்க போறாங்க. அன்லிமிடெட் கால்ஸ் வந்து நம்ம இந்தியா ஃபுல்லா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய கால்ஸ் வந்து ஃப்ரீயா வந்து கொடுக்க போறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து அதிகரிக்க போகுது. ஒவ்வொரு வீட்லயும் பாத்தீங்கன்னா வந்து மொபைல்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா குறைஞ்சது 2 பேரும் 1 பேர் வந்து எல்லாருமே மொபைல் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அதனுடைய யூசேஜ் இன்னமும் அதிகரிக்க போகுது. இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீட் பாத்தீங்கன்னா வந்து 250 ஸ்பீட்ல வந்து ஒரு 1 MB ஸ்பீடு 2 MB ஸ்பீடு அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதிகபட்சமா ஒரு 10 MB ஸ்பீட்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்த கட்ட முயற்சியாக வந்து Jio GigaFiber வரப்போகுது. ஸோ இந்த வரதுனால பாத்தீங்கன்னா வந்து நம்ம மினிமம் பாத்தீங்கன்னா வந்து 100 MB பர் ஸ்பீட் வந்து ஃபைபர் இன்டர்நெட் வரதுனால 100 MB பர் ஸ்பீட் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதிகபட்சம் 1 GB வரை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ இருக்கிறத கம்பேர் பண்ணும்போது பல மடங்கு ஸ்பீடை நம்ம வந்து பயன்படுத்த போறோம். 5G இன்டர்நெட் ஒரு மிகப்பெரிய ஒரு உலகத்துக்கு மாற போறோம். மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜி உலகத்துக்கு நம்ம வந்து மாற போறோம் இன்னும் ஒரு குறைஞ்ச நாள்லயே. சோ இந்த டெக்னாலஜி பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நமக்கு அழிவு வந்து ஏற்படுத்த போகுது அப்படின்றதான் நம்ம இந்த பதில் வந்து சொல்ல போறேன். சோ இந்த பதில் நீங்க அக்செப்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுடைய நண்பர்கள் தெரிஞ்சவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க. சரி, ஓகே. இப்போ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா ஒரு டெக்னாலஜி, ஒரு அறிவு, ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னா அது மனிதனுடைய வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதாவோ, மனிதனுடைய வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்றதுக்காக மட்டுமே வந்து இருக்கணும். ஆனா இப்ப வரக்கூடிய டெக்னாலஜில தான் பாத்தீங்கன்னா வந்து சோ இப்போ நம்ம வந்து இன்டர்நெட் உலகத்துல இருக்கும். இந்த இன்டர்நெட் உலகத்துல இருக்கிறதுனால மொபைல் யூசேஜ் அதிகமா இருக்குது. சோ இது மொபைல் யூசேஜ் வந்து அதிகரிக்கிறதுனால பல டவர்கள் அங்கங்க வந்து வைக்க போறாங்க. எல்லாருமே அலைக்கற்றை மூலியமா வந்து சூழ போறோம். சோ இந்த உலகமே பாத்தீங்கன்னா இந்த அலைக்கற்றை மூலியமா, ஃப்ரீக்வன்சி மூலமா தான் நம்ம வந்து இயங்க போறோம். இதனால சின்ன சின்ன உயிரினங்களாம் இழக்க போகுது. உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த இன்டர்நெட் உலகத்துல நான் இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு 5 hours per day யூஸ் பண்றேன் அப்படின்னா சோ இன்னும் இன்டர்நெட் ஸ்பீட் அதிகரிக்க போகுது. இதனால நான் வந்து அதிகப்படியான சர்ச்சஸ் வந்து பண்ண போறேன், அதிகப்படியான யூடியூப் வீடியோஸ் வந்து பார்க்க போறேன், அதிகப்படியான யூசேஜ் வந்து தேடி போக போறேன். சோ எனக்கு அதிகப்படியான ஸ்பீட் இருக்கிறதுனால சோ நான் 5 hours வந்து இன்னொரு 10 hours நான் வந்து சேஞ்ச் பார்க்க போறேன் ஒரு பர் டேக்கு நெட் யூசேஜ் பண்றது. சோ இதனால பாத்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்காலம் பாத்தீங்கன்னா முழுக்க இந்த ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 10 hours நான் இதுல வந்து ஸ்பெண்ட் பண்ண போறேன். சோ ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாழ்நாள் கலையை இதுல செலவு போறாங்க. இதனால அவங்களுக்கு டிப்ரெஷன் அதிகமாகும், மக்கள் கிட்டே இருக்கக்கூடிய அன்புகளை வந்து குறையும். சோ அவங்களுடைய பிசிக்கலா பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ற நேரமோ, சில ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ற நேரமோ, இல்ல பிசிக்கலா வெளியே அவுட்டிங் போறக்கூடிய நேரம் எல்லாம் குறைக்கப்படும். இதனால டிப்ரெஷன் ஏற்படும். அவங்களுடைய மெடிக்கல் பாடி ஸ்ட்ரக்சர் வந்து மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சோ மனிதனுடைய வாழ்வு காலம் சோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து 2000க்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுடைய வாழ்வு காலம் வந்து எவ்வளவு நாள் இருந்திருக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எல்லாரும் 90 வயசுல இருந்து 150 120 சோ இந்த வருஷங்கள்லாம் வந்து வாழ்ந்திருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிறவங்க 2000ல இருந்து பாத்தீங்கன்னா 2019 சோ இங்க இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இன்னும் ஒரு 100 வருஷங்கள் வாழ்வாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய கேள்வி தான். யாருமே 100 வருஷங்கள் வந்து வாழ மாட்டாங்க. அதுதான் வந்து உண்மை. அப்போ இதுக்கு முன்னாடி வந்து 2000க்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி வந்து 100 வருஷங்கள் 110 120 வருஷங்களா இருந்திருக்காங்க. சோ அப்படி கேட்டீங்கன்னா அவங்களுடைய வாழ்வு முறை, உணவு, சோ அவங்க வந்து எந்த ஒரு டெக்னாலஜியுமே உள்ள வந்து வரல. சோ இப்ப 2000க்கு பிறகுதான் வந்து அதாவது 1980க்கு பிறகுதான் டெக்னாலஜியோட வளர்ச்சி மிக உயர் கட்டத்துல வந்து இருக்கு இப்போதைக்கு. சோ இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா சோ கண்டிப்பா வந்து அழிவு நோக்கி தான் நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். இதுதான் வந்து உண்மை. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். ஆனா நம்மளுடைய ஜெனரேஷன், ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய ஜெனரேஷன், நம்மளுடைய பீப்புள்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய வாழ்க்காலம் பாத்தீங்கன்னா இன்னும் வந்து குறைக்கப்படும். இப்போ நம்மளுடைய வாழ்க்காலம் வந்து என்னுடைய வாழ்க்காலம் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்குதா, நான் ஒரு 40 வருஷம் 50 வருஷம் அதிகபட்சம் அவ்வளவுதான் என்னால வந்து இருக்க முடியும். இதுக்கப்புறம் என்னுடைய ஜெனரேஷன் வரக்கூடிய குழந்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து சோ
அவங்க பாத்தீங்கன்னா வாழ்நாள் காலம் இன்னமும் வந்து குறைக்கப்படும். 30 வருஷங்கள் 40 வருஷங்கள் தான் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ டெக்னாலஜி எந்த அளவுக்கு வந்து அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு அழிவு நோக்கி பல மடங்கும் போய்கிட்டு இருக்கு அப்படின்றதுதான் வந்து உண்மை. ஸோ இந்த டெக்னாலஜி எல்லாம் வந்து நம்ம வந்து அளவோடு வந்து பயன்படுத்தணும். ஸோ அதுக்கு மேல நம்ம வந்து அதிகப்படியான யூசேஜ் வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கும். புது புது டெக்னாலஜி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நம்மளுடைய சராசரி மனிதனுடைய சராசரி வாழ்நாள் வந்து கண்டிப்பா வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இது கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ டெக்னாலஜியை வந்து அளவோடு பயன்படுத்துங்க அப்படின்றதுதான் என்னுடைய வந்து கருத்து. ஸோ நிறைய பேர் வந்து ஜியோ GigaFiber இன்டர்நெட் உலகத்துக்கு மாறும் மிகப்பெரிய கண்டுபிடிப்புலாம் வருது. நம்ம அதிகமான ஸ்பீடெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மூவிஸ் பார்த்தீங்கன்னா வந்து வந்த அன்னைக்கே நம்ம வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ அன்னைக்கே வந்து வாட்ச் பண்ணிக்கலாம் டிவில. ஸோ எல்லாரும் இன்டர்நெட் உலகத்தில் ஆயிட்டோம். டெக்னாலஜியை அளவோடு பயன்படுத்துங்க, வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிங்க.